தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர் ஆனந்த் குறித்து அவதூறாக பேசியதாக அனிதா ராதாகிருஷ்ணன் மீது குலசேகரன்பட்டினம் காவல் நிலையத்தில் தவினர் குற்றச்சாட்டு அளித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர் புசி ஆனந்த் ஆகியோரை ஒருமையில் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு சிக்கல் ஏற்படும் வகையில் தொடர்ந்து பேசி வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக் கழக உடன்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் விஜயராஜ் குலசேகரன்பட்டினம் காவல் நிலையத்தில் குற்றச்சாட்டு அளித்துள்ளார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வயதானவர்களுக்கு புத்தி மாறிவிட்டது என சொல்வது போல் அனிதா ராதாகிருஷ்ணன் நாளொன்றுக்கு ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் அவருக்கு தக்க பாடம் புகட்டப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பெரியவங்க வயசானவங்களுக்கு புத்தி மாறுற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு கருத்துக்கள் சொல்லி வர்றாரு. சரியான அவருக்கு பாடம் கற்பிக்கிறதால இன்னைக்கு அவர் மேல நடவடிக்கை சொல்லி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் வன்முறையை தூண்டுற அளவுக்கு பேசுறாரு. கிறிஸ்டின் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கிறிஸ்டின் பெல்ட்டுக்கு போனாச்சுன்னா ஜோசப் விஜய்ங்கிறாரு, நான் ஜோசப் அனிதா கிருஷ்ணங்கிறாரு. ஒவ்வொரு முஸ்லீம் பெல்ட்டுக்கு போனால் அந்த மாதிரி பேசுறாரு, இந்துக்கள் பெல்ட்டுக்கு போனால் அவர் வித்தியாசமா பேசுறாரு. அதனால அவர் மேல சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி, இதனால பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கு திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில. அதனால அவர் மீது சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு குலசேகரன்பட்டினம் காவல் ஆய்வாளர் அவர்கள்ட்ட மனு அளிச்சிருக்கோம்.